என்ன அங்கிள் பேசுறது ஒன்றுமே புரியலையே. படிக்கிற மாதிரி நட்டிக்கிறாள். என்ன தெரிகிறது? முன்னாடியே படிக்கிறியா? ஆமாங்கண்ணா. புக்கை அழகாக தலையில் வச்சு படிக்கிறிய. என்னடி அது சவுண்டு? என்ன செஞ்சு ஏய் அதே தள்ளி பிரிக்கிற. அண்ணா ரைத்தா போடுறேண்ணா, வாண்ணா பிரியாணி ஆர்டர் பண்ணி திங்கலாம். தச்சே அண்ணா என்னண்ணா ரைத்தால வெங்காயம் இல்லாமல் பிங்க் கலரில் இருக்கு. கூட நான் சாப்பிட்டு பார்க்குறேன். என்னடி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது? இரு நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். பிடிச்சிருச்சா? என்னது இது? நான் இங்கே படுத்து கிடக்குறேன். எந்திரி எந்திரி எந்திரி. என்ன எனக்கு அண்ணா கை இருக்கு? என்னடி பொறுக்கி? என்னண்ணா நான் ஒன்ன மாதிரி இருக்கேன். ஐயா இருந்தா நானும் வரேன். அண்ணா என்னண்ணா ஆச்சு? நம்ம ஒன்று தொட்டோம் இல்லை, அதனால தான் இப்படி ஆச்சு போல். அண்ணா பயமா இருக்குண்ணா. பயப்படாத, நம்ம ஸ்கூல் இல்லை அதனால தப்பிச்சோம். நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகு, நான் போய் லேபில் என்னென்னு செக் பண்ணிட்டு வரேன். லேபில் கிளிப்பணி லேப் எங்கே இருக்கு? லேபை சொல்ல, கம்ப்யூட்டர் தான் சொன்னேன். ஷபா பாப்பா இங்கே வா. என்னண்ணா? அட்டா பாவி, ஏய் இப்போ நீ ஒரு ஆம்பளடி. ஐயோ வரேன் பாப்பா. சொல்லுண்ணே. பாபா பீட்டர் தாஸ். ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கஸ்டமர் மாட்டிக்கிச்சு. சொல்லுமா, உனக்கு என்னம்மா? சார் நான் வந்து இரு. ஏன்டா உன் வாய்ஸு ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்குது? அதுதான் சார். ஓ அப்படியான விஷயம். அது என் எதிரி அனுப்பியது. நீ என்னை பார்க்க வருவேன்னு தெரிஞ்சு வேணும்னு தான் அனுப்பியிருக்கான் அந்த பொறுக்கி பையன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அதை முதல்ல சொல்லு. அதுக்கு ஒரே ஒரு வழி தண்டை இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற 7 அதிசயங்களுக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணால் இது சரியாயிடும்டா. என்னது? ஏச்சா நான் சொன்ன செஞ்சுட்டு என்ன வந்து பாருடா. எனக்கு தெரியும்டா. வாழ்த்துக்கள்.
எதனாலடா உனக்கு இப்படி ஆச்சு? என்னடா பார்க்குறதுக்கு டேஸ்டியாக இருக்குது, இதை பார்த்தாடா உழுதிங்க.